இப்போ கிருத்திக் ரோஷன் அதே மாதிரி ஜூனியர் என்டிஆர் நடித்த வார் 2 திரைப்படம் நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. அந்த ஒரு படத்துடைய அன்ஸ்பாயிலர் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ஒரு படத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தான் நின்றுட்டு பார்க்க ஆரம்பித்தேன், முடியல. சரி உட்காந்துட்டு பார்த்தேன், முடியல. சரி தூங்கிட்டு பார்க்குறேன், இன்னும் படம் ஓடிக்கிட்டு இருக்குது, முழிக்கிறேன், போயிட்டே இருக்குது. எப்படியோ கடைசியில் வந்து முடிச்சுட்டு வெளில ஓடி வந்துட்டேன். ஸோ இந்த ஒரு கதைக்கு டேரக்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து நார்த்தில் இருக்கிற பெரிய ஸ்டாரான கிருத்திக் ரோஷனை பிடிச்சிட்டோம்ப்பா, சவுத்தில் இருக்கிற பெரிய ஸ்டாரான என்டிஆரை பிடிச்சிட்டோம்ப்பா, இவங்க 2 பேருக்கும் நீ நல்லா மாஸ்க் கொடுக்கணும், அந்த மணிக்கு ஒரு கதையை ரெடி பண்ணு, அந்த மாதிரி சொல்லி வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க போல். ஸோ அதுக்கேற்ற மணிக்கு கதையை செதுக்குன்னா எப்படிங்க கதை விளங்கும், எனக்கு வந்து புரியல. ஸோ இன்ட்ரோன்னு எடுத்துக்கிறானுங்க, கிருத்திக் ரோஷனுக்கு ஒரு மாசாக கொடுக்குறானுங்க. ஸோ அதில் ஒரு லாஜிக்குமே இல்லை. ஸோ பிரம்மாண்டமாக பண்ணுறீங்க, விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை வச்சு தான் படத்தோட உயிரே தெரியுது, அதையே நல்லா பண்ணல. சரி இவருக்கு கொடுத்தாச்சா, அப்போ இவருக்கும் கொடுப்போ, ஜூனியர் என்டிஆர் இருக்குது. அது ஒரு லாஜிக்கே இல்லாமல் எதுக்கு அந்த இன்ட்ரோ தேவை, ஏன் என்ன பண்ணிட்டார் அப்படி பெருசாக, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ சிரிப்பு கொடுக்குற மாதிரி விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மித்தவங்க பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதை ரசிக்கணுங்கிற, இவங்க பண்ணாங்கன்னா மட்டும் நீ இப்படி பேசுகிற அந்த மாதிரி சொல்லாதீங்க. உண்மையிலே அதை பார்க்குறதுக்கு கார்ட்டூன் எனக்காக இருக்குது, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃபைட் சீன்ஸு, அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹேவ் டு ஃபோக்கஸ், அதாவது அந்த டிஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸில் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும். எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல, ஃபுல்லாக பார்க்குறதுக்கு லாஜிக்கே இல்லாமல் தான் இருக்குது. படமே லாஜிக் இல்லை, மேஜிக் தான். அதையாவது நம்புற மாதிரி கொடுக்கலாம்ல, எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு, ஏன் அதை கூட இந்த டேரக்டர் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு கேள்வியாக இருந்தது இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா, ஒரு சீனில் ட்ரெயின் மேலே என்டிஆர் ஓடுற மாதிரிக்கு வரும், ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம ரெட்மில்ல ஓடுற மாதிரிக்கு, அது பார்த்தா உண்மையாக நம்புற மாதிரிக்கே இல்லை, உண்மையிலே விஎஃப்எக்ஸ் மாதிரிக்கு தான் இருக்குது. என்னங்க இது, அது விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு ரொம்ப மோசமாக இருக்குதுங்க, உண்மையிலே நம்ப முடியல. என்ன பண்ணி வச்சுருக்கீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரிக்கு திடீர்னு காரை ட்ரெயின் மேலே ஓட்டிக்கிட்டு கபடி விளாண்டுக்கிட்டு என்னடா பண்ணுறீங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய காமெடியான ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ளைட்டில் ஒரு சீன் வரும் பாருங்கள், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க படத்தை, ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் என்னமோ பண்ணி அது காமெடியாக போயிடுச்சுங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுபடி ஜூனியர் என்டிஆர் உள்ள கூட்டம் வந்ததெல்லாம் தப்பு இல்லை, மாஸ்க் கொடுக்கணும்னு நினச்சாலாம் தப்பு இல்லை, பண்ணால் கரெக்டாக டெலிவர் பண்ணல. அதுதான் இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்காக போயிடுச்சு. ஸோ படத்தோட ஒன்லைனே சொல்லாமல் இப்படி குறை மட்டும் சொல்கிறியடா அப்படின்னா, படத்தோட ஒன்லைன் எனக்கு சத்தியமாக தெரில. படம் பார்த்த என் நண்பர்கள் சொன்னாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, கிருத்திக் ரோஷன் அவர்கள் ஒரு ஸ்பையாக இருக்காராம். அவர் அவரோட வேலையை நல்லா பண்ணுறாராம். ஏன்னா அதனால் அவருக்கு தலைவர் போஸ்ட் கொடுக்கலாங்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா, அவர் எங்கனே அந்த போஸ்ட்டில் இருந்த ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டாராம். அந்த ஒரு இடத்துக்கு என்டிஆர் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் இப்போ இவருக்கும் கிளாஷ் ஆகுது. ஸோ அதான். ஸோ கடைசியில் ஏதோ 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சு போகிற மாதிரி கொண்டு காட்டுவானுங்க. அதெல்லாம் உச்சபட்ச காமெடியாக எனக்கு இருந்ததுங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சீனு. ஸோ அதை டேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ணல, அதுதான் மிஸ்டேக்கு. கதைலாம் இவங்க சொல்லும் போது ஓரளவுக்கு இமேஜின் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மறமண்டேன். எனக்கு புரிஞ்சிக்க லேட் ஆகுது. நான் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா மேபி தான் எனக்கு புரியும். பட் ஆனால் இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு அருமையான படங்க. லாஜிக்கெலாம் மேஜிக் அப்படிங்கிறத டிஸ்க்ளைமராக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஒரு படத்தில் லாஜிக்கு இடமே இல்லை, நாங்கள் வைக்கிறது தான் ரூல்ஸு, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் மண்டையை போட்டு பிச்சிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த ஒரு படத்தில் இருக்கிற நெகட்டிவ். பாசிட்டிவ் அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குமே கொடுத்த ரோலை செம்மையாக பண்ணிட்டாங்க. இது ஒன்று தான் பாசிட்டிவ். ஸோ முழுக்க தப்பு டிஎஃப்எக்ஸ் டீமுக்கும். நான் டேரக்டர் அவரை தான் சொல்லுவேன். இவங்க 2 பேரை நம்ம குறைய சொல்லக்கூடாது. ஸோ மூளையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ரொம்ப வெட்டியாக இருக்கிறேன், நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறேன், ஸ்ட்ரெஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை போய் ட்ரை பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஒரு படத்தை பார்த்து முடிச்சுட்டு நான் வரேன். அந்நேரம் நான் பார்க்க முடியுது தலைவரோட கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது. ஏன்னா பார்த்தாலும் லாஜிக் இல்லையா, அப்போ இதில் என்னடா இல்லை எனக்கு புரியல. தெலுங்கு ஆடியன்ஸ் லாஜிக்கே இல்லாமல் கொடுத்தாலும் எடுத்து ரசிக்கிறாங்க, ஏன்னா அவங்க ஹீரோ நடிக்கிறார்ல. ஆனால் லாஜிக் இல்லை தான், நான் ஒத்துக்கிறேன். கூலியில் அப்படி ஒன்றும் ஃபுல் லாஜிக்கெல்லாம் இல்லை, கொஞ்சம் லாஜிக் இல்லை. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப தங்கமாக இருக்குது. ஆனால் நோ இம்பார்ட்டன்ஸ். அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ ஒன்று பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு டைம் ட்ராவலு என்னென்னமோ லூஸ் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அது எப்படி வழங்கும். அதே மாதிரிக்கு படமே பார்க்காம சில அனில் குஞ்சான்ஸ் ரிவ்யூஸ் பரப்பிட்டு இருக்காங்க தப்பாக, படத்தை பற்றி என்னன்னே தெரியாமல், என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாமல். இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது. நான் வார் 2 படத்தை பற்றி தப்பாக பேசுனது கூலிக்காவா அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே இந்த மாதிரி தான் இருக்குதா, இந்த மாதிரி இருக்குது சொல்லிடுவேன். அதே தான் நான் கூலி ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். இந்த இதெல்லாம் நெகட்டிவ் இருக்குது, லோக்கே என்னை திருத்திருக்கலான்னு. இவங்களுக்கு இதெல்லாம் மிஸ்டேக் இருக்குது, அவங்க திருத்திருக்கலான்னு. மிச்சப்படி எனக்கு அந்த ஒரு படத்தில் பெருசாக எதுவுமே பாசிட்டிவ் தெரியல. ஸோ இது வார் 3 வேறு இருக்கா என்ன நமக்கு புரியல. இது ஏதோ இன்னொரு யூனிவர்ஸ்லாம் கனெக்டடுங்கிறாங்க. ஸோ லிட்டரலாக எனக்கு அதை
பெருசாக அது வந்து கனெக்ட் ஆகல. அது என்னோட ஒரு மிஸ்டேக்கு. ஸோ மேபி தான் நான் கொடுத்த ரிவ்யூ தப்பாக இருக்கலாம். பட் பெட்டர் கூலியை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு லீவுக்கு வார் 2வோட அதான் நமக்கு கனெக்ட் ஆகும். நம்மளை மாணிக்கு என்ன மாணிக்கு ஆடியன்ஸுக்கு ஒரு ஜென்ரலான ஆடியன்ஸ் பண்ணா அப்படின்னா நீங்கள் அதை தான் ட்ரை பண்ணோம். இல்லை நான் வார்லாம் பார்த்துருக்கேன், இன்னொரு ஏதோ பத்தான் டைகர் இருந்தால் மூவிஸ் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை போய் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.